ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எலி, முயல், குரங்கு, வெட்டுக்கிளி இவங்கள யார் அழகு அப்படிங்கிறதுக்காக ஒரு போட்டி நடக்குது. யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல போய் பார்க்கலாம். ஒரே இடத்துல பக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த எலி, குரங்கு, வெட்டுக்கிளி, முயல் ஒண்ணுக்கு நட்பா இருந்துச்சுங்க. ஆனா அவங்களுக்குள்ள அழகு பத்தி அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றும் தன்னோட பெருமையை பத்தி தற்பெருமை பேசிக்கிட்டே இருக்குங்க. ஆனா அதுல முயல் மட்டும் எப்பவுமே அமைதியா இருக்கும். அதே மாதிரி ஒரு தடவை நம்ம 4 பேர்ல நான் தான் ரொம்ப அழகானவன், மனுஷங்க கூட எங்க இனத்துல இருந்து வந்ததா தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு குரங்கு. அப்போ நாங்க மனுஷங்க வீட்டுக்குள்ளேயே புத்திசாலித்தனமா ஒளிஞ்சும் வாழ்றோம், அதனால எங்க கிட்டதான் அழகும் அறிவும் சேர்ந்தே இருக்குது, அதனால நான் தான் அழகு தேவதை அப்படின்னு சொல்லிச்சு எலி. மனுஷங்க திட்டும் போது குரங்கு முகம், எலி முகம் அப்படின்னு சொல்லி உங்களை தான் திட்டுறாங்க. நான் உருவத்துல சிறுசா இருந்தாலும் பச்சை கிளி மாதிரி ரொம்ப அழகா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னத்தான் சொல்லுவாங்க அப்படின்னு பெருமை பொங்க சொல்லிச்சு வெட்டுக்கிளி. ஆனா முயல் மட்டும் நான் இந்த அழகு போட்டுக்கே வரல அப்படின்னு சொல்ல மத்த 3 முயலை பார்த்து சிரிச்சுச்சுங்க. உடனே முயலும் அங்கிருந்து கிளம்பிருச்சு. அப்போ என்ன இருந்தாலும் வெள்ளேர்னு முயல் ஓடி வரும் அழகே தனிதான் அப்படின்னு குரங்கு சொல்லுச்சு. அதை கேட்ட வெட்டுக்கிளி ஆமா முயல் அழகுதான் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா நிறமும் அழகும் இருந்தா மட்டும் போதுமா? அறிவும் புத்திசாலித்தனம் எல்லாமே இருக்கணும், அப்பதான் அழகிய ஏத்துக்க முடியும்னு சொல்லிச்சு எலி. எனக்கு ஒரு யோசனை தோணுது, நமக்குள்ள ஒரு அழகி போட்டி வச்சா என்னன்னு வெட்டுக்கிளி கேட்டுச்சு. போட்டி நடத்தலாம், ஆனா நடுவர் யாருன்னு கேட்டுச்சு எலி. நடுவரா நான் இருக்கேன் அப்படின்னு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. 3 மேல அண்ணாந்து பார்க்க மேல ஒரு காகம் இருந்துச்சு. அதை பார்த்து நீங்க எப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டுச்சு குரங்கு. இல்ல, நீங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். முயலையும் கூட்டிக்கிட்டு நாளைக்கு என்னோட இடத்துக்கு வாங்க, ஆனா நான் செலக்ட் பண்றவங்கள தான் நீங்க அழகு ராணிய எல்லாரும் ஒரு மனசா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காகம் தன்னோட அட்ரஸ கொடுக்க அப்படியே செய்யறோம்னு எல்லாம் சேர்ந்து சொல்லுச்சுங்க. பிறகு 3 போய் முயல் கிட்ட காகத்தோட அட்ரஸ கொடுத்துட்டு இந்த அழகு போட்டி பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லுச்சுங்க. மறுநாள் குரங்கு, எலி, வெட்டுக்கிளி இந்த 3 அழகிய அழகு ராணி கனவுல மிதந்துகிட்டு காகத்தை தேடி போய்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போ ஒரு குருவி ஒண்ணு வலியால துடிச்சிட்டு இருந்துச்சு. அதோட கால்கள்ல காயம் தெரிஞ்சிச்சு. எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு சின்ன பையன் என்னோட கால்ல கல்லை எடுத்து எரிஞ்சுட்டான் அப்படின்னு வலி தாங்காம கத்துச்சு குருவி. நாங்க அழகி போட்டிக்கு போயிட்டு இருக்கிறோம், அதனால நீ இப்படி அபசகுணமா பேசாத அப்படின்னு சொல்லிச்சு குரங்கு. பிறகு குருவியை பார்த்த எலியும் வெட்டுக்கிளியும் பார்த்தும் பார்க்காத மாதிரி கிளம்பிருச்சுங்க. ஆனா முயல் குருவியை பார்த்ததும் அவசரமா வந்து மருந்தை தேடி கால்ல கட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் அழகி போட்டிக்கு கிளம்புச்சு. அதனால சொன்ன நேரத்துல முயலால மட்டும் போக முடியல. அழகி போட்டி தொடங்குச்சு. மத்த 3 மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. நடுவரா வந்த காகம் நான் அழகுக்கும் அறிவுக்கும் மார்க் போட்டுட்டேன், இனி உங்களோட நல்ல குணம் பார்த்துட்டு தான் நான் மார்க்க கொடுப்பேன், ஆனா அந்த நல்ல குணத்துக்கு தான் அதிக மார்க்க நான் ஒதுக்கி இருக்கிறேன் அப்படின்னு காகம் சொல்லுச்சு. காகம் சொன்னதும் குருவிக்கு ஹெல்ப் பண்ணாத நினைச்சு ஒருத்தரை பாத்துக்குச்சுங்க. அப்பதான் அறக்க பறக்க முயல் ஓடி வந்துச்சு. முயலை பார்த்த காகம் முயல் தான் அழகு ராணி, இதை நான் அழகு ராணியா செலக்ட் பண்ணதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். குருவி என்னோட நண்பன் தான், ஒரு ஆபத்துல இருந்து தன்னை முயல் காப்பாத்தியதா இப்பதான் வந்து என்கிட்ட சொல்லுச்சு. உதவும் நல்ல மனசு உள்ளவங்க தான் உண்மையில அழகானவங்க அப்படின்னு காகம் சொன்னதும் குருவிக்கு ஹெல்ப் பண்ணாம வந்ததை நினைச்சு குரங்கு, எலி, வெட்டுக்கிளி 3 தலைகுனிஞ்சு நினைச்சுங்க. நம்ம யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னா அது ஒரு நாள் நமக்கு எதிர்பாராத பலனை தரும். அப்படித்தான் அந்த முயல் பண்ண ஹெல்ப் அதுக்கே தெரியாம முயலை ஒசத்தி காட்டுச்சு. இதே மாதிரி நம்மளும் நம்மளால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்வோம். நன்றி.